நல்லா இருக்கும். ஓகே. ஜீவாவோட ஆக்டிங் சார் நல்லா அவர் நல்லா நடிச்சிருக்காரு. ஓகே, சூப்பராக இருக்கு. நல்லா காமெடியா இருந்துச்சுங்களா? பரவாயில்ல. காமெடியா இருந்துச்சு. காமெடியாக இருக்குது. படம் பார்க்கலாம், நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு படம். ஜீவாவோட ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு. அதில் என்ன சொல்ல வராங்க? அது இந்த பக்கம் கல்யாணம், அந்த பக்கம் சாவு வீடு. அது எது ஜெயிச்சதுங்க சார்? கல்யாணம் தானே. காமெடியில ஒர்க் ஆனதுங்களா? டிடிடி ஒரு அருமையான ஒரு நகைச்சுவை படம். படத்தோட அளவு பார்த்தீங்கன்னா சிறிதளவு இருந்தாலும் நகைச்சுவையானது பெரிதளவு இருக்குது. ஒரு மாதிரி நல்ல காமெடி ஆரம்பித்து ஒரு கண்டென்ட்ஃபுல்லாக படம் இருக்குது. மலையாள டேரக்டர் எடுத்துருக்கனால அந்த சாயில் கொஞ்சம் நமக்கு அடிக்குது. மற்றபடி ஆனோம்னா நல்ல ஒரு ஃபேமிலி, ஒரு குடும்ப தரமான படம்னு சொன்னாங்கன்னா நம்ம ஜீவா ஒரு நல்ல ஒரு கம்பேக் கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம். இந்த பொங்கலோட ரியல் வின்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜீவா அப்படின்னு நம்ம சொல்லலாம். படம் பார்த்தீங்கன்னா ஒரு 80% வெற்றி ஜீவாவுக்கு. மற்ற 20% அடுத்த ரிவ்யூவர் சொல்கிறது தான். ஆனால் 80% வந்து படம் ஆனது நிச்சயம் ஒரு வெற்றி பெற்ற ஒரு படமாக. ரேட்டிங் 10க்கு எவ்வளோ சார்? 10க்கு பார்த்தீங்கன்னா 8.5 தரலாம். நல்ல சிறப்பான படம். நன்றி. நல்லா இருந்துச்சு. காமெடி வந்து ஃபுல் படமும் காமெடி நினச்சிட்டு வந்தேன். ஆனால் ஃபுல் படமும் காமெடி கிடையாது. ஆனால் காமெடி இருக்குது, நல்லா இருக்குது. செகண்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் கம்பேர் பண்ணுறப்ப எனக்கு செகண்ட் ஹாஃப் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு மாதிரி இதுதான் பிளாட்டுங்கிறத ஃபர்ஸ்ட் ஹாஃபில் சொன்னாங்க. தம்பி ராமையா ஒரு மாதிரி வில்லனிக்காக இருந்துச்சு. தம்பி ராமையாவோட கேரக்டரு நல்லா இருந்துச்சு, பார்க்கலாம். கிளைமேக்ஸ் சீன்லாம் எப்படி இருந்துச்சு? கிளைமேக்ஸ் சீனும் ஒரு மாதிரி ஃபன்னு சீரியஸு ரெண்டும் கலந்த மாதிரி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. கெஸ்ட் ரோல் யாராச்சும் வராங்க? கெஸ்ட் ரோல்னு யாரும் பெரிய கெஸ்ட்லாம் யாரும் வரல. இவங்க துத்துவித் கோமாளி ஷபானா இருந்தாங்க கெஸ்ட் அப்பியரன்ஸ் மாதிரி லாஸ்ட் சீனில். லாஸ்ட் அந்த டைலாக்ல எப்படி இருந்தது? புரியல. லாஸ்ட் அந்த டைலாக்ஸ் கண்டிஷன் இல்லை, இது ஆல்ரெடி நான் வந்து வெளியிலே இந்த சும்மா ஸ்க்ரோல் பண்ணுறப்போ பார்த்ததுனால இன்னும் அவ்வளோ இப்போ ஏன்னா டக்குன்னு இப்போ நான் சர்ப்ரைசிங் எலமெண்ட்டாக இருந்துச்சுன்னா எனக்கு மேபி நான் என்ஜாய் பண்ணியிருப்பேன். இது சர்ப்ரைசிங்காக இல்லாததுனால, ஏன்னா நான் வந்து இந்த விஷயத்த வந்து நான் ரீல் கண்டென்ட் அந்த இன்ஸ்டா கண்டென்ட்லேயே நான் வந்து அதை என்ஜாய் பண்ணிட்டேன். இப்போ வந்து இப்போ புதுசாக பார்க்குற மாதிரி இல்லை, அதனால எனக்கு அவ்வளோ ஷாக்கிங்காக இல்லை. நல்லா காமெடி. ஜீவாவோட ஆக்டிங் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. காமெடியா இருந்துச்சு. காமெடியாக இருந்துச்சு. காமெடியாக இருந்துச்சு, பட் நல்லா இருந்துச்சு. ஃபேமிலியோட பார்க்கலாம். காமெடியோடு பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு. ஜீவாவோட ஆக்டிங் எப்படி இருந்தது? ஜீவ ஆக்டிங் கலகாக இருந்துச்சு, மற்றபடி ஆவரேஜ் தான் படம். அப்போ பொங்கலுக்கு வின்னராக இருந்ததுங்களா படம்? உங்களுக்கு நல்லா இருந்துச்சு. காமெடியாக பிடிச்சி படம். படமாக இருக்குது, ரொம்ப நாளைக்கு ஒரு தரமான படம். ஜீவா ஆக்டிங் ஜீவா கம்பேக் கொடுத்துருக்காரு. ஜீவா ஆக்டிங் நைஸ். படம் லென்த்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது, கொஞ்சம் ஃபன்னாக இருந்துச்சு. கொஞ்சம் லென்த்து அதிகமாக நல்லா இருந்துருக்கு படம். 2 மணி நேரம் போனதே கண்டிப்பாக தெரியல. கண்டிப்பாக தெரியல. ஃபேமிலியோட பார்க்கலாம். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக சூப்பர் படம். இப்போ ஜனவரி 2026க்கு இது ஒரு மிக சிறந்த படமாக இருக்குது. பராசக்தின்னு எதுவும் பார்க்கல, ஆனால் இந்த படம் நல்லா இருக்குது. இப்போ கொஞ்ச நாளாக தமிழ் சினிமாவில் கொஞ்சம் படம் சுமாராக இருக்குது, இந்த படம் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஜீவாவோட கம்பேக் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. காமெடியில் ஒர்க் ஆயிருந்தது. காமெடி சூப்பரா இருக்கு. காமெடியில் சூப்பராக இருக்கு. ஃபேமிலியோட பார்க்கலாம். ஃபேமிலியோட பார்க்கலாம். சார் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. நீங்க சிரிச்சீங்களா? எந்த சீன் ரொம்ப சிரிச்சீங்க? அல்ல அந்த குழியில விழுந்த சீன்ல. குழியில விழுந்த சீன் ரொம்ப பிடிச்சிருந்ததா? ஓகே. ஜாலியா போனுச்சா படம்? நல்லா இருந்துச்சு. ஓகே. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு மூவி? நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சா? உங்களுக்கு ஃபேவரட்டா இருந்துச்சா? பிடிச்சிருந்துச்சா? நீங்க எந்த சீன் சிரிச்சீங்க? அந்த ஏந்து பண்ணு அந்த சீனுக்கா? சரி, ஓகே. நல்லா இருந்தது. நல்லா இருந்துச்சு. காமெடியா இருந்துச்சா? இல்லை, எல்லா ஆஸ்பெக்ட்லேயும் கமர்ஷியலாக நல்லா கவர் பண்ணியிருக்காங்க. ஃபேமிலியை வந்து என்டர்டெயின் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகே, வாட்சபிள் தான். காமெடியெல்லாம் ஒர்க் ஆயிருந்ததுங்களா? காமெடி அந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகலை, பட் இருந்தாலும் அங்கங்கே வந்து ரியல் சுச்சுவேஷனை மேட்ச் பண்ணுற மாதிரி காமெடி மேட்ச் பண்ணதுனால கனெக்ட் பண்ண முடியும். காமெடியை வந்து கனெக்ட் பண்ண முடியும். அந்தளவுக்கு வந்து ரொம்ப கலகலப்பு மாதிரி எதிர்பார்த்து வந்தாங்கன்னா அந்தளவுக்கு இருக்காது. பட் ரியல் சுச்சுவேஷனை வந்து பேஸ் பண்ணி ஒரு கதையை பண்ணியிருக்கிறதுனால பீப்புளால் ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்க முடியும். கண்டிப்பாக வந்து வாட்ச் பண்ணுங்க. தேங்க்யூ. நல்லா இருக்கும், சூப்பராக இருந்தது. எப்படி இருந்தது தங்கம்? சூப்பராக இருக்கு. காமெடியா இருந்துச்சா? எப்படி இருந்தது படம்? நீங்க எந்த சீன் சிரிச்சீங்க? தெரியலையா?
அடி தானே நாங்க சூப்பரா இருந்தது படம். நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸ்ல அன்எக்ஸ்பெக்டட். கிளைமேக்ஸ் செம்மையா இருந்தது. அதுவும் அந்த ஃபைனல் டைலாக் தான் வேற மாதிரி. அவங்களோட லவ் பாண்ட் நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருந்தது. ஜீவாக்கு ரொம்ப நாள் கழிச்சு கம்பேக் மூவியா இருந்தது. ஆமா. ரிலீஸ் சீரிஸ்ல இதுதான் பொங்கல் வின்னிங். பொங்கல் வின்னிங் இதுதான். ஓகே ப்ரோ, ஃபேமிலியோட பார்க்கலாங்களா? செம்ம. குட்டி குழந்தைலாம் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்றாங்க. எல்லார் ஆக்டிங்குமே சூட்டபுளா இருந்தது. யாரையுமே அதுல குறை சொல்ற அளவுக்கு எதுவும் இல்லை. செம்மையா இருந்தது படம்.